பெருந்தலைவர் காமராஜரிடம் ஒரு முறை ஏன் இந்தியை வலியுறுத்துவதை விட வேண்டும் என்று அவர் சொன்னபோது சில தனித்தமிழ் ஆர்வலர்கள் ஆங்கிலத்தை பரவலாக்குகின்ற முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர் சொன்னபோது அவர் சொன்னார், அவருடைய வாசையிலே சொல்கிறேன், அடமுட்டாள், ஆங்கிலத்தை எடுத்து விட்டால் இந்தி குந்திக்கும்னு. இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட பார்வை தான் அவருக்கு இருந்தது. அதைவிட நம்முடைய சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே தென் மாநில மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக இந்தி பேசாத மாநிலங்களை சார்ந்த மக்களுக்கு இருக்கிற அச்சத்தை, இந்தி திணிப்பு என்று எப்பொழுதும் அவர்கள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கத்தியினுடைய பேராபத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் எழுப்பிய போது அன்றைய தினம் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதி, ஜனநாயகத்தினுடைய சிறுபான்மையினருடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அவருடைய அச்சத்தை நியாயம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக எவ்வளவு பெரிய அரசியல் விலையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழியை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார்கள். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும் என்கிற அந்த உறுதிமொழியை கொடுத்தார்கள்.